பிரபாகரன் தன்னை முதலமைச்சராக்க சொல்லியா ஈழத்துல போராடின, அல்லது இலங்கையினுடைய அரசமைப்புக்குள் எனக்கு ஒரு அதிகாரம் கொடுங்கன்னா போராடின. ஆனா நீங்க இந்திய அரசமைப்புக்குள் ஒரு முதலமைச்சர் பதவிக்காக போராடிட்டு இருக்கிறீங்க. அவரிடம் பிரபாகரனும் இல்லை, பெரியாரும் இல்லை. அவர் பெரியாருக்கும் எதிரானவராக இருக்கிறார், பிரபாகரனுக்கும் எதிரானவராக இருக்கிறார். பெரியாரோ பிரபாகரனோ ஓட்டு அரசியலுக்கான ஆட்களே இல்லையே. பிரபாகரனை சொல்லி ஓட்டு கேட்பது என்பது திருவிளக்கின் நெருப்பு திரியை வீடி பற்ற வைப்பதற்கு பயன்படுத்துவதால் இந்த கேவலமான செயலை சீமானால் மட்டும்தான் செய்யும். பிரபாகரனை சொல்லி ஓட்டு கேட்பது தவறு, பெரியாரை எதிர்த்து ஓட்டு கேட்பது தவறு. இந்த ரெண்டு தவறுகளையும் வெறும் பெரியாருடைய வார்த்தையில சொன்னால் வாக்கு பொறுக்கியாகிய சீமான் இந்த முறையை கையாண்டார். அதான் பெரியாரை பற்றி அவர் செய்த அவதூறு என்பதிலிருந்து கவனம் திசை திரும்பி இந்த படம் உண்மையா இல்லையா, அவர் பார்த்தாரா இல்லையா, அவர் சாப்பிட்ட கறி என்ன, இந்த விவாதமாக மாறுவதை நான் விரும்பல. வைகோவை தெலுங்கர் என்று என்றைக்காவது பிரபாகரன் கருதினாரா? கோவை ராமகிருஷ்ணனை தெலுங்கர் என்று பிரபாகரன் என்றைக்காவது புறக்கணித்தாரா? நீங்க பிரபாகரன் என் தலைவர், என் தலைவர், எங்க அப்பா, எங்க அண்ணன்னு சொல்லிட்டு அவருடைய கொள்கைக்கு நேர்மாறான ஒரு கொள்கையை தமிழ்நாட்டில் பயன்படுத்தி இளைஞர்கள் மனதில் நஞ்சை விதைக்கிறீர்கள். தமிழ்மிட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு தியாகு அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஐயா, சீமான் அவர்கள் இப்போ தொடர்ந்து பெரியார் குறித்தான விஷயங்களை விமர்சனங்களாக முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ அவர் எந்த புள்ளியில நிறுத்தியிருக்காரு அப்படின்னா, பிரபாகரன் அவர்களை பெரியாருக்கு எதிரான ஒரு புள்ளியில கொண்டு நிறுத்துறாரு. பெரியார் விசஸ் பிரபாகரன். நான் பிரபாகரனுடைய பெயரை சொல்லி இல்லை நிறைய விஷயங்களை சொல்லி என்னால் ஓட்டு கேட்க முடியும், நீங்கள் பெரியாரை முன்னிறுத்தி பெரியாரை மட்டும் சொல்லி உங்களால் வாக்கு சேகரிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் செய்தி என்னன்னா, பெரியார் ஆனாலும் பிரபாகரன் ஆனாலும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. எல்லாரை பற்றியும் விமர்சிக்கலாம், அவர்களை பற்றியும் விமர்சிக்கலாம். விமர்சனத்துக்கு அப்பால் ஒரு கடவுள் நிலையில் வைத்து யாரையும் பார்ப்பதில் எனக்கு உடன்பாடில்லை. அது பெரியாராக இருக்கட்டும், பிரபாகரனாக இருக்கட்டும். அவர்கள் வரலாற்று மனிதர்கள், வரலாறால் உருவாக்கப்பட்டவர்கள், வரலாற்றை படைத்தவர்கள். அவரவருக்கென்று தனித்தனியான பங்கு உண்டு. அவர்கள் செயல்பட்ட களங்கள் வெவ்வேறு. தமிழீழக் களத்தில் செயல்பட்டவர் பிரபாகரன், தமிழக களத்தில் இயங்கியவர் தந்தை பெரியார். எனவே இயல்பாகவே வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த விமர்சனங்கள் அல்ல சீமான் செய்கிற விமர்சனங்கள். அவர் முதலில் செய்தது என்ன? உன் இச்சையை தீர்த்து கொள்ளுவதற்காக தாய், அக்காள், தங்கை, மகள் யாருடனும் உறவு கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னார். இது நேரடியாக சொன்னார். நான் ஏதோ கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி அர்த்தம் அவர் சொன்னதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் என்றெல்லாம் இல்லை, நேரடியாக சொன்னார். உடனடியாக அதுக்கான ஆதாரத்தை கொடுங்கள். ஏன்னா பெரியாருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள் எல்லாமே நூல் வடிவம் பெற்றிருக்கு. குடியரசு இதழ் தொகுப்பு இருக்கு, விடுதலை இதழ் தொகுப்பு இருக்கு. எனவே நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா சான்று கொடுங்க. எந்த நாளிட்ட விடுதலையில் செய்தி வந்திருக்கு, எந்த குடியரசு இதழில் வந்திருக்கு என்று கேட்டாங்க. அப்படி கேட்டபோது இதற்காக ராமகிருஷ்ணன் ஒரு வீட்டுக்கே போனார், சான்று கொடுங்கள்னு கேட்பதற்காகவே போனார். அதுக்கு பிறகு இந்த நாள் வரைக்கும் அவர் எந்த சான்றையும் தரவில்லை. இதுதான் முக்கியம். கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆச்சு, அவரிடமிருந்து ஒரு சான்றுன்னு எதுவும் வரல. அதுக்கு பிறகு அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், இந்த அவருடைய அதிகாரம் பெற்று பேசுகிறாங்களான்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் விடுதலை ஒரு இதழை சொல்லி அந்த இதழில் பெரியார் இப்படி சொன்னதாக செந்தில் மல்லர் என்பவர் புத்தகத்தில் இருக்கிறது என்று சொன்னாங்க. உடனே அந்த நாள்லேயே அந்த விடுதலை இதழை எடுத்து அதனுடைய 4 பக்கங்களையும் வெளியிட்டார்கள். நானும் வெளியிட்டேன். அந்த ஒரு இடத்தில் கூட இந்த மாதிரி ஒரு பேச்சு அதில் வரவில்லை. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க? குடியரசு இதழில் 42ஆம் ஆண்டு ஒரு கட்டுரை வந்திருக்கு, உறவு முறை என்ற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையினுடைய கடைசியில் சமயோசிதம் என்ற சொல்லை பெரியார் பயன்படுத்தியிருக்கார். அதற்கு இதுதான் பொருள் என்று விளக்கம் கொடுத்தாங்க. தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் கொண்டு வந்து எடுத்து காட்டினாங்க. நான் அந்த முழுமையான கட்டுரையை நான் என்னுடைய முகநூலில் முழுமையாக வெளியிட்டு
அந்த கட்டுரைக்கான முழு விளக்கத்தையும் கொடுத்து இவர்கள் சொல்வதற்கு நேர் மாறான பொருள்படத்தான் பெரியார் அதில் பேசியிருக்கிறார். உறவு முறையில் வரைமுறை வேண்டும், அந்த வரைமுறைக்கு அறிவியல் அடிப்படை வேண்டும் என்று பெரியார் சொல்லியிருக்கிறாரே தவிர இவர்கள் சொல்வது போல ஒரு வரைமுறையற்ற கலவியை வலியுறுத்தி அவர் இதை எழுதவில்லை. இதையும் மெய்ப்பிச்சாச்சு. இப்போ இது எதற்கும் சீமான் தரப்பிலிருந்தோ சீமானுக்காக பேசுகிறவர்கள் தரப்பிலிருந்தோ எந்த விளக்கமும் வர கிடையாது. ஆனால் புதுசாக பெரியாரை பற்றிய பல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இந்த தான் கொடுத்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை வெளியிடாமலே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை செஞ்சுட்டு மற்றதெல்லாம் செய்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, சரி, அதை பற்றி பரவாயில்ல, மற்ற விமர்சனங்கள் பண்ணட்டும், அதை விவாதிக்கட்டும், மற்றவர்களும் விவாதிக்கிறார். திடீர்னு இப்போ என்ன பண்ணார், அந்த அவங்க வீடு முற்றுகைன்னு பெரியார் இயக்கங்கள் ஒரு சிலர் சேர்ந்து முடிவெடுத்தாங்க. உடனே செய்தியாளரை சந்தித்து இனி பெரியாரா பிரபாகரனா பார்த்து விடுவோம் அப்படின்னு சவால் விட்டார். இப்போ இதில் என்ன வேடிக்கைன்னா, பெரியாரா பிரபாகரனா, பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் என்பதற்கு முன்னதாக பார்க்க வேண்டியது சீமானா சீமான் வெர்சஸ் சீமான், பழைய சீமான் வெர்சஸ் புதிய சீமான். ஏன்னா அவர் இன்றைக்கு பெரியார் குறித்து எந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாரோ அந்த விமர்சனங்கள் அனைத்திற்கும் அவரே பதில் சொல்லியிருக்கார். அதைவிட பெரியாரை பிரபாகரன் எப்படி பார்த்தார் என்பதை அவரே ஒளிவாங்கி முன்னர் ஆவேசமாக முழக்கமிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தலைவர் பிரபாகரனை பார்த்தபோது அவர் எங்களுக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், தந்தை பெரியார் ஏராளமாக எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். அறிஞர் அண்ணா, பெருந்தகை அண்ணான்னே சொல்கிறார், அவர் ஏராளமாக எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். அந்த இரு தலைவர்களின் உரைகளை கேட்டு அவர்கள் எழுதிய கட்டுரைகளை படித்து நாங்கள் உணர்வு பெற்றோம், சமூக உணர்வு பெற்றோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு விடுதலை இயக்கத்தை நிறுவி நடத்துகிறோம் என்றால் அதற்கு அந்த தலைவருடைய கருத்துக்களை நாங்கள் படித்தது தான் காரணம். ஆனால் நீங்கள் அவருடைய கருத்துக்களை படித்து என்ன செய்தீர்கள் என்று எங்களை கேட்டார். பெரியாரிடம் குற்றமில்லை, அண்ணாவிடம் குற்றமில்லை, அவரை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை, அது உங்கள் குற்றம்தான் என்று சீமான் பேசிய பேச்சு இன்றைக்கும் காணொலியாக இருக்கு. இது 2009க்கு பிறகு அவர் சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு, இன அழிப்பு நடந்த பிறகு இதை பேசியிருக்கிறார். மிக அண்மை காலம் வரைக்கும் அவருடைய பேட்டிகள் மற்றதிலெல்லாம் பெரியார் தான் எல்லாமே செய்தார், பெரியாரை கொண்டு தான் எல்லாம் கற்றுக்கொண்டோம் என்று சொல்வதைத்தான் நாங்கள் மறுக்கிறோம். ஆனால் எங்கள் வழிகாட்டிகளில் பெரியாரும் ஒருவர். இன்னும் 2009 இனவழிப்புக்கு பிறகு அவர்கள் எம்ஜிஆர் நகரில் நடத்துகிற மாநாட்டிலேயே இந்த இன விடுதலையின் அடையாளங்களாக 2 தலைவர்களுடைய படங்களை வைத்தாங்க. ஒன்று பெரியார், இன்னொன்று பிரபாகரன். எனவே இப்போ திடீரென்று எப்படி இந்த மாற்றம் வந்தது? பிரபாகரனை சந்தித்த போது அவர் சொல்லியிருந்தால் அதை சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை, ஏன்னா நீங்கள் சொன்னது வேற, இப்போ மாற்றி பேசுகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் இவர் கனவில் வந்து பிரபாகரன் சொன்னாரா, இல்லை பிரபாகரன் எங்கேயோது உயிரோடு ஒளிந்திருக்கிறார், இவர் போய் தொடர்பு கொண்டு பேசிட்டு வந்தாரா? எதுவுமே இல்லை. அதாவது ஒரு அறிவாளி, படிப்பாளி அவன் பேசுகிறான் என்றால் அவன்கிட்ட என்ன முதல்ல எதிர்பார்க்குறோன்னா ஒரு ஏரணம், லாஜிக்கு. அந்த லாஜிக் இருக்கணும். அவர் சினிமாவில் இருக்கிறவர், சினிமாவில் சொல்லுவாங்க இது லாஜிக் இடிக்குது, லாஜிக் உதைக்குதுன்னெலாம் சொல்லுவாங்க. சீமானுடைய பேச்சில் லாஜிக்கே இல்லை. அது நியாயம் மற்ற தேவை இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த லாஜிக்கே இல்லாமல் தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். உண்மையில் பிரபாகரன் பெரியாரை போற்றியவர், பெரியாரின் கருத்துக்களை ஈழத்தில் பரப்பியவர், பெரியாரின் சிந்தனைகளால் நாங்கள் ஊக்கம் பெற்றோம் என்று சொன்னது மட்டுமல்ல, அவங்களோடு மிக நெருக்கமாக இருந்த திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் தோழர் குளத்தூர் மணி அவர்கள் அங்கேயே போய் அவரோடு சில நாள் தங்கியிருந்து விட்டு வந்தவர். அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடிய எல்லா வெளியீடுகளையும் அவர்கள் வாங்கி ஈழத்தில் மக்களிடையே விநியோகித்தார்கள், அந்த சிந்தனைகளை அவர்கள் பரப்பினார்கள். தமிழ் சார்ந்த கருத்துக்களானாலும் சமூக நீதி கருத்துக்களானாலும் தமிழ்நாட்டிலிருந்து அவர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று இவர் சொல்கிறார், குளத்தூர் மணி சொல்கிறார். இப்போ அங்கே அதே போல் போய் இருந்து விட்டு வந்தவங்க வைகோ இருக்கிறாரு, ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு, இன்னும் பலர் இருக்கிறாங்க, திரைப்படத்துறையினர், எழுத்துத்துறையினர் என்று பல பேர். இவர்கள் யாருமே பெரியாரை பற்றி பிரபாகரனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு என்று சொன்னதே இல்லை.
அவங்க யார்கிட்டேருந்து அந்த கருத்தே வரல. அப்போ ஏன் பிரபாகரனையும் பெரியாரையும் ஒருவருக்கொருவர் எதிராக நிறுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? இவரே ஒரு காலத்தில் மறுத்துவிட்டு இப்போ அதையே முன்வைக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம் என்பது தான் யோசனைக்குரிய, சிந்திக்கணும். அவருடைய நோக்கம் என்ன, எதுக்காக செய்யணும். ஆனால் அது உண்மை என்பது எதுவுமே இல்லை. பிரபாகரனுக்கும் பெரியாருக்கும் அப்படி எந்த முரண்பாடும் இல்லை. நான் முன்பே சொன்ன மாதிரி அவர் ஒரு களத்தில், இவர் இன்னொரு களத்தில் செயல்பட்டார். அவரிடமிருந்து இவர் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளம் இருக்கும் பெரியாரிடமிருந்து. ஆனால் பிரபாகரனிடமிருந்து அவர் கற்றுக்கொள்வதற்கு என்ன, அவர் அரசியலில் செயல்பட்ட காலம் என்பது அதுக்கெல்லாம் முன்னாலேயே 73 அவர் மறைந்துட்டார். பிரபாகரன் அப்போ எல்லாம் சிறுவனாக இருக்கிறார். பிற்காலத்தில் தான் அவர் அரசியலுக்கு வர்றார். அதனால் பெரியாரிடமிருந்து பிரபாகரன் பலவற்றை கற்றுக்கொண்டார், உள்வாங்கி கொண்டார், அவருடைய வழியை ஏற்று நடந்தார். இதுதான் உண்மை. அதனால் இவர் சொல்கிறதுக்கு அபத்தம், பொருத்தமற்ற ஒரு செய்தி இது. சீமான் வந்து அரசியலுக்கு வரும்போது பெரியாரை நிறைய இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஆனால் வந்து பெரியார் விசஸ் பிரபாகரன் அப்படிங்கிற புள்ளிக்கு சீமான் வந்து நகர்ந்திருக்கார். இந்த நகர்வின் காரணமாக இது தொடர்பாக இன்னும் மேலும் நிறைய கேள்விகள் வந்து இப்போ முன்வைக்கப்படுது. அவர் போனது முதல்ல உண்மையா, இவர் வந்து பிரபாகரன் அவர்களை சந்தித்தது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வே வந்து உண்மையாக நடந்ததா இல்லையா, அவர் வந்து அந்த துப்பாக்கி பயிற்சி, சுடுதல் பயிற்சி எடுத்துக்கொண்டது உண்மையா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. இது தொடர்பாக ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் கொடுத்த நேர்காணலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அவர் பல்வேறு விதமான விஷயங்களை வந்து இதெல்லாம் வந்து போய் சீமான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணது போய் என்னிடம் ஆதாரம் நிறைய இருக்குது, நான் அதை வெளியில் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான பேட்டிகளை, இப்போ அவர் கொடுத்த பேட்டிகளை பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன கேள்வி உண்டாகுது அப்படின்னா, இப்போ ஒருவேளை அந்த பிரபாகரன் அவர்களோடு சேர்ந்து சீமான் இருக்கக்கூடிய புகைப்படம் பொய்யானது, இல்லை எடிட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட இதெல்லாம் பொய்ன்னு இவங்க எல்லாருக்குமே முன்னாடியே தெரியுமே, இவ்வளோ கால தாமதம் ஏற்படுத்தி சீமான் இப்போ இதெல்லாம் சொன்னதெல்லாம் பொய்ன்னு இவ்வளோ லேட்டாக ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் எழுது. இது பெரியாருக்கும் ஈழப் போராட்டத்துக்குமான உறவு, பெரியாருக்கும் இந்த ஈழப் போராட்டத்துக்கும் திராவிட இயக்கத்துக்குமான உறவு, இதை பற்றி சீமானுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த ஈழ விடுதலை போராட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் 76 தந்தை செல்வா தலைமையில் தமிழீழ அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இயற்றிய தீர்மானம். இதற்கு காரணமாக அமைந்தது எதுன்னா 72 சிரிமா பண்டாரநாயக்கா இயற்றிய புதிய அரசமைப்பு சட்டம். அதுக்கு முன்னால் வரைக்கும் அது டொமினியன் நாடாக இருந்துச்சு. பிரிட்டிஷ் அதிகாரியான சொல்பரி எழுதிய அரசமைப்பு தான் இலங்கையில் ஆட்சி புரிந்துகிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு மேலாதிக்கத்தை பிரிட்டனிடம் விட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் 72 இதை மாற்றி தி ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று ஸ்ரீலங்கா குடியரசை ஏற்படுத்துகிறாங்க. அதற்கு ஒரு அரசமைப்பு சட்டத்தை பண்டாரநாயக்கா, சிரிமா பண்டாரநாயக்கா உருவாக்குறாங்க. இந்த சட்டம் சட்டவிரோதமானது, கான்ஸ்டியூஷன் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லி அந்த பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்து தந்தை செல்வாவும் தமிழ் உறுப்பினர்களும் வெளியே வந்துடுறாங்க. வெளியில் வந்து அவர்கள் முதல்ல நேராக அங்கிருந்து வந்து சேர்ந்த இடம் எதுன்னா பெரியார் திடல். அங்கே தான் பெரியார் இருந்தார். அங்கே வந்து பெரியாரை பார்த்து எங்கள் நாட்டில் இப்படி நடந்து போச்சு. இப்போ அவர் ஒன்றும் நேரடியாக அவங்களுக்கு அமைப்பு தலைவர்லாம் இல்லை. ஆனால் அந்த இனத்திற்கு எங்கு நடந்தாலும் எது நடந்தாலும் அது பெரியாரிடம் முறையிட வேண்டிய ஒன்று என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. அவர்கிட்ட வந்து சொன்னாங்க. அவர் சொன்னார், ஓஹோ உங்களை அடிமைப்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்க, எங்களை ஏற்கனவே அடிமைப்படுத்தி தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அது அடிமைகளின் தோழமை அது. அவங்களுக்கு நாம் அடிமைகளாக இருந்தால் நம்ம ஆதரிக்கணும்னு அர்த்தம். அவர் ஆதரித்தார், அறிக்கை கொடுத்தார். அவங்க அவரை பார்த்தாங்க, கலைஞர் கருணாநிதியை பார்த்தாங்க, தமிழ்நாட்டில் முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் காமராசரையும் பார்த்தாங்க. அப்படி தான் அது நடந்துச்சு. இதற்கு பிறகு அந்த போராட்டம் வேறொரு அதான் வட்டுக்கோட்டை தீர்மானம். வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தமிழ்நாட்டில் பரவலாக கொண்டு சென்று தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை திரட்டியதும் திராவிட இயக்கம்தான். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் 77ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடந்த அந்த பொது தேர்தலில் தமிழீழ குடியரசுக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்து அதை தமிழீழத்திற்கான ஜனநாயக கட்டளையாக அறிவித்தார்கள். தலைவர் பிரபாகரன் விடுதலை புலிகள் இயக்கத்தை தொடங்கி ஆயுத போராட்டத்தை கையில் எடுக்கும் போது அந்த ஆயுத போராட்டத்தை நியாயப்படுத்துவதற்கு இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தையும் 77ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல் முடிவையும் தான் அவர் எடுத்து காட்டினார்.
இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எப்படி தெரியும்னா திராவிட இயக்கங்கள் வழியாக தான் தெரியும். இன்றைக்கி மாதிரி கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கான வசதியெலாம் அன்றைக்கி இல்லை. அவங்க ஊர் ஊராக போய் கூட்டங்கள் நடத்தி பரப்பலன்னா தெரியாது. 83 அங்கு ஒரு இனப்படுகொலை நடந்து கருப்பு ஜூலை எனப்படுகிற அந்த நிகழ்ச்சியை ஒட்டி அவர்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்தபோது அவர்களுக்கு இங்கு புகலிடம் கொடுத்தது, அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது, போட்டி போட்டு கொண்டு திராவிட இயக்க கட்சிகள் தான் அவர்களுக்காக இங்கு ஆதரவை திரட்டினாங்க. அந்த போராளி குழுக்களாக உருவானவர்கள் 83க்கு பிறகு போராளி குழுக்கள் வளர்ந்துச்சு. விடுதலை புலிகள், இபிஆர்எல்எஃப், ஈரோஸு, இஎன்டிஎல்எஃப் என்று பல்வேறு அமைப்புகள், டெலோ என்று பல்வேறு அமைப்புகள். இந்த கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு சில அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுத்தார்கள், அவர்களுக்கு புகலிடம் கொடுத்தார்கள், ஆயுத பயிற்சி கொடுத்தது இந்திய அரசு. இவ்வளவு நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் பின்னணியில் திராவிட இயக்கம் தான் இருக்குது. திராவிட இயக்கத்தினுடைய பல்வேறு கட்சிகள் இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக பல்வேறு தலைவர்கள், பல்வேறு குழுக்கள் இருந்தாங்க. இருக்கிறதுல நம்பகமான விடுதலைக்கு போராடக்கூடிய குழு என்று எல்டிடிஇ குழுவையும் நம்பகமான தலைவர் என்று பிரபாகரனையும் தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டியவர்கள் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களும் திரு நெடுமாறன் அவர்களும் தான். இவங்க 2 பேரும் தான். இப்போ நெடுமாறன் ஒரு காலத்தில் திமுகவில் இருந்தார், அப்புறம் காங்கிரஸில் இருந்தார், அப்புறம் காங்கிரஸை எதிர்த்து தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ், தமிழர் தேசிய இயக்கம் என்னென்னமோ உருவாக்கினாங்க. ஆனால் அவர் நீங்களாக இந்த இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் வீரமணி. இன்னைக்கு திராவிடர் கழகம் பிரிஞ்சு போய் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம், பெரியார் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், பல்வேறு இந்த அமைப்புகளுக்கு இடையில் எவ்வளவோ வேறுபாடுகள் உண்டு. ஆனால் ஒன்றில் வேறுபாடே இல்லை. ஈழ விடுதலையை ஆதரிப்பதிலும் பிரபாகரனின் தலைமையை போற்றுவதிலும் இவர்கள் எல்லோரும் ஒரே குரலில் பேசுகிறார். யாரும் மறுக்க முடியாது. வீரமணியுடைய பங்கை பற்றி குளத்தூர்மணி பெருமையோடு பேசுவார், குளத்தூர்மணியுடைய பங்கை பற்றி ராமகிருஷ்ணன் பேசுவார், ராமகிருஷ்ணன் பங்கை பற்றி குளத்தூர்மணி பேசுவார். எந்த வேறுபாடுமே இல்லை. இப்போ ஒரு விடுதலை இயக்கம் இப்படி நம்ம பக்கத்தில் நடக்குது. நம்ம ஏற்கனவே புரட்சி நடத்தணும்னு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற இடதுசாரி கட்சிகள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த விடுதலை இயக்கத்தை இருகை நீட்டி ஏந்தி ஆதரவு கொடுத்துருக்கணும். வியட்நாம் விடுதலை ஆதரிக்கிறாங்க, பல நாடுகளுடைய விடுதலை இயக்கங்கள் ஆதரிக்கிறாங்க. ஆனால் கொல்லைப்புறத்தில் நடைபெறுகிற இந்த விடுதலை இயக்கத்தை அவங்க ஆதரிக்கவில்லை. இந்திய அரசின் நிலைப்பாட்டை தான் அவங்க மேற்கொண்டார்கள். அதே போல் இந்திய அமைதிப்படை அங்கு போகுது ஒப்பந்தம்ங்கிற பேரில். அதை எதிர்த்து இங்கு இயக்கம் நடத்தியது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது. அந்த அமைதிப்படை நடவடிக்கைகளை பற்றி பொய் பரப்புரை செய்வதை கண்டித்து தொலைக்காட்சி பெட்டியையே மேடையில் வைத்து கலைஞர் உடைத்தார். பின்னால் அவங்க செய்தது தவறு இருக்குது, அது வேறு செய்தி. ஆனால் மொத்தத்தில் பிரபாகரனுக்கு திராவிட இயக்கம் எதிரானது அல்ல, பெரியார் இயக்கம் திராவிட விடுதலை புலிகளுக்கு எதிரானது அல்ல. இது தெளிவாக இவருக்கு சீமானுக்கு தெரியும். அவர் அன்னைக்கு இந்த இவங்களுடைய மேடைகளில் குளத்தூர்மணி அமைத்து கொடுத்த மேடைகள், ராமகிருஷ்ணன் அமைத்து கொடுத்த மேடைகளில் பேசினார். கோவையில் நாங்கள் ஒரு முறை எங்கள் இயக்கம் சார்பில், தமிழர் இயக்கம் சார்பில் ஒரு முத்தமிழ் விழா நடத்தினோம். பாரதி ராஜாவை நான் போய் கூப்பிட்டேன். நான் வந்துடுறேன் தியாகன்னார். கடைசி நேரத்தில் அவர் வர முடியல. அப்போ தான் வர முடியவில்லை என்பதற்காக இயக்குனர் மணிவண்ணனை அனுப்புகிறார். மணிவண்ணன் எனக்கு நல்ல நண்பர், நல்ல ஈடுபாடு கொண்டவர் எல்லாத்துலேயுமே. அவர் வரும்போது அவருக்கு துணையாக சீமான் வந்தார். நாங்கள் அந்த மேடையில் சீமானையும் பேச வைத்தோம். இது முத்தமிழ் மேடையில் நாங்கள் அமைத்து கொடுத்த மேடை, சீமானுக்கு அமைத்து கொடுத்த மேடை அதுதான். இன்னும் சில நேரங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவரை வைத்து பேச வச்சதெல்லாம் இருக்குது. அதனால் இவ்வளவும் இருந்து இவர் திடீரென்று பிரபாகரனையும் இவரையும் மோத விடுறார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சந்தோஷ் பேட்டி பார்த்தேன், அந்த படம் பற்றிய அந்த எடிட்டர் ஒருத்தர் பேசியிருக்கிறார், எல்லாம் பார்த்தேன். எனக்கு இது எல்லாத்தையும் ஜனங்கள் அலசுகிறாங்க, அவருடைய போலித்தனத்தை பற்றி கவலைப்படுறாங்க, அவர் திரும்ப மறுத்து அவருக்காக பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் பொது வெளியில் இருக்குது. எல்லாம் நடக்கட்டும், நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் என்னுடைய கவலை எல்லாம் சீமான் மீது எனக்கு இருக்கிற முதல் குற்றாய்வு அவருடைய அரசியல் தான். அதில் பெரியாரை பற்றி அவர் செய்த அவதூறு என்பதிலிருந்து கவனம் திசை திரும்பி இந்த படம் உண்மையா இல்லையா, அவர் பார்த்தாரா இல்லையா, அவர் சாப்பிட்ட கறி என்ன, இந்த விவாதமாக மாறுவதை நான் விரும்பலை. அதனால் நான் போய் அந்த விவாதத்தில் பங்கேற்கலை. நீங்கள் அவர் மேலே இருக்கிற எத்தனை குற்றச்சாட்டுகளும் மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றாமல் போகலாம், அவங்க மறுக்கட்டு எல்லாம் சரி. ஆனால் பெரியார் மீது அவர் பரப்பிய அவதூறு இன்று வரை அதுக்கு விடை காணப்படாத ஒன்றாக இருக்குது.
இப்போ கடைசியாக நான் நீதிமன்றத்தில் போய் சொல்கிறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதிலிருந்து பிடி நழுவிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் மடைமாற்றுவதற்கு இடமளித்து விடக்கூடாது. இந்த படம் உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். இப்போ என்ன பிரபாகரனுடைய அண்ணன் பையன் மனோகரன் அவர் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இதிலெல்லாம் அதிகமாக அடிபட்ட பெயர் சந்தோஷனுடைய பெயர். சந்தோஷ் விரிவான பேட்டி கொடுத்து பொதுவெளியில் இருக்குது, எல்லோரும் பார்க்கட்டும், முடிவு பண்ணட்டும். ஆனால் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இதையெல்லாம் பேசிக்கிட்டு நீங்கள் எதை மறந்துடக்கூடாதுன்னா, இந்த ஒரு மோடி வித்தை காட்டுவான் தெருவில், மோடி வித்தையை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய பையில் இருக்கிறது போயிடும். அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நான் கவலைப்படுறேன். அடிப்படை விஷயம் அவருடைய அரசியல், பெரியார் மீதான அவர் விமர்சனம், பெரியாரையும் பிரபாகரனையும் மோத விடுகிற ஒரு விபரீத போக்கு, இதை வைத்து மறைத்து கொண்டு இவர் கடைப்பிடிக்கிற அரசியல் பெரியாரின் அரசியலும் அல்ல, பிரபாகரனின் அரசியலும் அல்ல. இதுதான் இங்கே முக்கியமானது. ரெண்டு பேரில் யாரோட ஒருத்தருடைய அரசியல் நான் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லுங்கள். பிரபாகரன் தன்னை முதலமைச்சராக்க சொல்லியா ஈழத்தில் போராடினார், அல்லது இலங்கையினுடைய அரசமைப்புக்குள் எனக்கு ஒரு அதிகாரம் கொடுங்கன்னா போராடினார். ஆனால் நீங்கள் இந்திய அரசமைப்புக்குள் ஒரு முதலமைச்சர் பதவிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழீழ மக்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்தியவர் பிரபாகரன். நீங்கள் தமிழ்நாட்டில் இவன் பிறமொழியான், இவன் தெலுங்கன், இவன் மலையாளி என்று சொல்லி தமிழ் மக்களை பிளவுபடுத்தி அந்த பிளவை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறவர் நீங்கள். எனவே இது அவருடைய அரசியல் அல்ல. நீங்கள் பெரியாரைத்தான் கடைப்பிடிக்கிறீங்கன்னா, பெரியாரிடம் இல்லாத தமிழ் தேசியம் என்ன உங்கள்கிட்ட வந்துச்சு? 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கி ஒரு தமிழர் தலைவராக இயங்கியவர் அவர். 38 மொழி போராட்டத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை எழுப்பியவர். அந்த முழக்கத்தை எழுப்பிவிட்டு மற்றவர்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் 73 இறுதிச் சொற்பொழிவு வரைக்கும் அந்த முழக்கத்தை வலியுறுத்தியவர் பெரியார். எனக்கு ஒரு நேரடி கேள்வி, பிரபாகரன் தமிழீழ விடுதலை போல தமிழக விடுதலைக்காக சீமான் போராடுகிறாரா, அல்லது தந்தை பெரியார் கொடுத்த தமிழ்நாடு தமிழருக்கே என்ற தமிழ் தேசிய முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காகத்தான் சீமான் உழைத்து கொண்டிருக்கிறார்? இவர் என்ன சொன்னார்? தமிழரசன் ஒரு புத்தக வெளியீட்டில் என்ன சொன்னார்? எனக்கு தமிழரச மாதிரி இந்த தனித்தமிழ்நாடு அப்படியெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, அதெல்லாம் தேங்காய் சில்லு, நான் முழு தேங்காய் எனக்கு வேணும். முழு தேங்காய்னா என்ன அர்த்தம்? அப்படியே பாரதம், ஒன்றுபட்ட பாரதம் வேண்டும், அந்த பாரத நாட்டுக்காக நான் போராடுறேன், அந்த ஒன்றுபட்ட இந்தியாவே தமிழர்களுக்கு தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்திய பிரதமர் பதவிக்காக போட்டிடுறீங்களே? தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும்னா தமிழ்நாட்டை குஜராத்தி ஆளலாமா? ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்றார், மோடி ஆளலையா? அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலையே இல்லையா? இந்த அதிகாரம் இல்லாத ஒரு கண்காணி பதவிக்காகத்தான் இவ்வளவு அரசியல், இத்தனை இளைஞர்களையும் நீங்கள் கொண்டு போய் தெருவில் நிறுத்துனீங்களா? இதுதான் முக்கியமான கேள்வி. அவரிடம் பிரபாகரனும் இல்லை, பெரியாரும் இல்லை. அவர் பெரியாருக்கும் எதிரானவராக இருக்கிறார், பிரபாகரனுக்கும் எதிரானவராக இருக்கிறார். அதற்கான துணை சான்றுகள் தான் எது? இப்போ இவங்கெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிற சாமி. எதை சொல்லி பிரபாகரனுக்கும் தனக்கும் உறவு கொண்டாடினாரோ அதுக்கெல்லாம் மறுப்பாக இந்த உண்மைகள் வெளியே வந்து கொண்டிருக்கு. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். இப்போ அவர் அந்த பேட்டியில் சொல்லும் போதுமே என்ன சொன்னார் அப்படின்னா, 2008க்கு முன்பு சீமான் எந்தெந்த இடங்களிலெல்லாம் வந்து தமிழீழம் பற்றி கேட்டிருக்காரு, இல்லை விடுதலை புலிகளுக்காக அவர் ஏதாவது செஞ்சுருக்காரா அப்படின்னு வந்து பாருங்க நீங்களே. 2014-15க்கு அப்புறம் தான் வந்து இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு சில விஷயங்களை பேசுகிறாரு. இப்போவும் கூட இது மாதிரியான விஷயங்களை அவர் எப்போ பேச ஆரம்பித்தார் அப்படின்னா, அங்கேருந்து ஈழத்திலேருந்து யாரும் இதை மறுக்கிறதுக்காக வந்துட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்ததுக்கப்புறம் தான் இது மாதிரியான விஷயங்களை அவர் வந்து தொடர்ந்து முன்வைக்கிறாரு. அந்த தைரியத்தில் தான் அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் முன்வைச்சார். தமிழ்நாட்டில் ஈழப் போராட்டத்தோடு சீமானுக்கு என்ன பங்கு என்பதற்கு நான் நேர்சான்று. ஏன்னா போர் நடக்கிற காலத்தில் 2008-2009 இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்று நெடுமாறனை அமைப்பாளராக கொண்டு விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு இயங்கினாங்க. நாங்கள் அதுக்கு முன்னால் தமிழீழ விடுதலை ஆதரவாளர் ஒருங்கிணைப்பு குழு என்று ஒரு குழு வைத்து தான் நாங்கள் 91 காலத்திலிருந்து இயங்கிட்டு வரோம். சிறு அளவிலானாலும் தொடர்ந்து இந்த நெருப்பை அணையாது பாதுகாத்தது அந்த விடுதலை ஆதரவாளர் ஒருங்கிணைப்பு குழு தான். அது ஏற்படுத்துவதற்கு நான் முன்முயற்சி எடுத்தேன். நெடுமாறன் அதற்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். இந்த போர் தீவிரமடைந்த உடனே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுசாக இங்கே வந்தாங்க. எனவே இது ஒரு பெரிய அமைப்பாக கட்டுவோம், அவங்களுக்கு ஈழம்னா சுட்டுணும் நாக்குன்ட்டு, இலங்கைன்னு சொன்னால் அவங்களுக்கும் சரியாக இருக்கும்னு இலங்கை தமிழர் பாதுகாப்பு.
ஆனால் இவர்கள் முழு மூச்சாக இந்திய அரசை எதிர்த்து இந்திய அரசை தனிமைப்படுத்தி நீ ஈழத்தில் போர் நடத்தினால் தமிழ்நாட்டில் உன்னை இயங்க விட மாட்டோங்கிற மாதிரி முழக்கங்களை கொடுத்து செயல்படலை என்று கருதியதால் தோழர் கொளத்தூர் மணி, தோழர் மணியரசன், நாங்கள் 3 பேரும் பேசி எங்கள் 3 அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்று உருவாக்குறோம். அப்படி உருவாக்குற காலத்திலலாம் சீமான் இதில் எதுலேயுமே இல்லை. ஆனால் அப்போ தோழர் மணியரசன் சொன்னார், அப்போ இந்த ராமநாதபுரம் ஒரு கூட்டம், ராமேஸ்வரம் கூட்டம்லாம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இவர் நல்லா பேசுகிறாரு கொள்கிறாரு, இவரை கொண்டு வந்து நம்ம இந்த ஒருங்கிணைப்பில் கொண்டுட்டு வரணும் என்று சொன்னார். அவர் என்ன அமைப்புன்னு நான் கேட்டேன். அவருக்கு அமைப்போ இயக்கமோ இல்லாட்டியும் பரவாயில்ல, ஈழத்துக்கு ஆதரவாக நல்லா பேசுகிறார். அப்போ அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் வர சொல்லி பேசுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். வத்தலக்குண்டில் ஷூட்டிங்கில் இருக்கார் அவர் சொன்னார். அதனால் அவருக்கு நம்ம தொந்தரவு பண்ண வேணாம், அவருடைய ஷூட்டிங் கடமைகளை முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம இணைத்து கொள்ளலான்னு சொன்னார். இதற்கிடையில் தான் திடீரென்று இந்த 29ஆம் நாள் முத்துக்குமார் தீக்குளிக்கிறார். நாடே திரண்டு நிற்கிது. அப்போ அவர் வத்தலக்குண்டில் இருந்துட்டு அவசரமாக ஓடி வந்தார். யார்? சீமான் ஓடி வந்தார். ஓடி வந்து முத்துக்குமாருக்கு வணக்கம் செலுத்துகிறார். அந்த முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் செலுத்தியதிலிருந்து தான் அவருடைய ஈழ ஆதரவு செயல்பாடு தொடங்குகிறது என்று வைத்துக்கொள்ளலாம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் பேசியிருக்கலாம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இன அழிப்பெல்லாம் முடிந்த பிறகு 2009க்கு பிறகு தொடர்ந்து இந்த செய்திகளை கொண்டு போகணும்னு சொல்லி தமிழர் ஒருங்கிணைப்பு சார்பில் தமிழின பாதுகாப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை கூட்டினோம். அதனுடைய அமைப்பு குழு தலைவர் நான், ஐயநாதன் செயலாளர், நான் தலைவர். நாங்கள் தான் அந்த முத்துரங்கம் சாலையில் இந்த மாநாடு ஏற்பாடு பண்ணோம். அதுக்கு சீமானை நாங்கள் அழைத்தோம். அதில் வந்து அவர் பேசினார். இப்படி தான் அவருடைய அந்த ஆரம்ப கட்டம் என்பது அதுதான். அதுக்கெல்லாம் பிறகு தான் அவங்க வந்து நாம் தமிழர்னு ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அதுக்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்படுது. இந்த பேர் ஆதித்தனார்ட்டிருந்து பெறப்பட்டது, அதற்கு சிவந்தி ஆதித்தன் ஆதரவு கொடுத்தாரு என்று பாலசுப்ரமணிய ஆதித்தன் முகநூலில் எழுதியிருக்கிறாரு. அது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நம்ம கஸ்பர் வந்து நாம்னு ஏற்கனவே ஒரு அமைப்பு வைத்திருந்தார், அந்த பேரை தான் எடுத்துக்கிட்டோன்னு எதுவானாலும் இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் தமிழர்னு ஒரு அமைப்பு வந்துடுச்சு. அவங்க ஈழத்துக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவங்க, பிரபாகரனை போற்றக்கூடியவர்கள், நல்லது. இப்போ இதுக்கு என்ன வழிமுறை மற்றதுன்னு வைக்கும்போது தான் அவர் வெறும் இந்த உணர்வுகளை பயன்படுத்தி கொண்டு தனக்கு ஒரு முதலமைச்சர் பதவியை கோருவதாக அதை மாற்றிட்டார். ஆரம்பத்தில் கூட பொதுவாக நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால்னு பேசிகிட்டு இருந்தார். இப்போலாம் அப்படிலாம் இல்லை. நான் முதலமைச்சராவேன், நான் முதலமைச்சரானா இதை செய்வேன், நான் முதலமைச்சரானா கச்சத்தீவை மீட்பேன், நான் முதலமைச்சரானா சிங்களவன் மீனவர்களை தாக்குவானா, இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். 2 முறை அவரை என்எஸ்ஏல தேசிய பாதுகாப்பு சட்டத்திலையோ அல்லது குண்டர்லையோ கைது பண்ணி போட்டாங்க. நான் தான் அவருக்காக வேண்டி அந்த அறிவுரை கழகம்னு ஒன்று இருக்குது, அதில் போய் நான் வாதிட்டேன். அவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு நான் தான் பேசினேன். நீங்கள் சொல்கிறீங்களா சீமான்னு கேட்டாங்க. அண்ணன் சொல்கிறது தான் அண்ணன் சொல்லட்டும்னு சொன்னார். அவர் 2 முறையும் நீதிமன்றத்தில் போய் விடுதலை வாங்கியாச்சு. இப்படி அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அதனால் வேண்டி அவருக்கு அதுக்கு பிறகு தான் வந்து தப்புன்னு நான் சொல்லலை. நீங்கள் எப்போ வந்தீங்களோ அப்போயிலேருந்து நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும். நீங்கள் எப்பயுமே இதில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து சிறையில் இருக்கிற காலத்தில் 83லேருந்து ஈழத்துக்கு ஆதரவாக நிற்கிறேன். 85 விடுதலையாகி வர்றேன். ஆனால் நான் வந்து சுந்தரையாவினுடைய தெலங்கானா புத்தகத்தை வெளியிடணும், சிபிஎம்மில் அது வரைக்கும் இருக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி சிபிஎம்குள்ளே தான் இருந்து, ஆனால் இந்த போராட்டத்தை நான் நடத்தி கொண்டே இருந்தேன். சிறைக்குள்ளேயே ஈழத்துக்காக நாங்கள் ஊர்வலங்கள்லாம் நடத்தினவங்க, ஜெயவர்தனா கொடும்பாவி எரித்தவர்கள் எல்லாம் செஞ்சோம். ஆனால் வெளியில் வந்து நான் காத்திருந்தேன். 91 இந்த இதுக்கு பிறகு, இதுக்கு முன்னால் 90 தான் திலீபன் மன்றம்னு திலீபன் பெயரால் ஒரு மன்றம் தொடங்கணும். அதிலேருந்து தான் என்னுடைய ஈழ ஆதரவு வெளிப்படை இயக்கம் என்பது தொடங்குகிறது. அதுக்கு வந்து நான் இதுவரை செய்யலையே என்று என்னை குற்றஞ்சாட்ட வேணாம். தொடங்கின பிறகு நான் சரியாக நிற்கிறேன். இதான் நம்ம பார்க்கணும். எனக்கு கவலை இவர் எப்பயிலேருந்து வந்தார் போனாருங்கிறது இல்லை, வந்த பிறகு இப்போ நான் கேட்குறேன், புலிகள் மீதான தடையை எதிர்த்து நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சி என்ன? ஈழ ஆதரவு அமைப்புகளை ஒருங்கிணைப்பதற்கு, ஒன்றுபடுத்துவதற்கு நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சி என்ன? நாங்கள் வந்து ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு வைத்திருக்கோம். அதில் கொளத்தூர் மணி தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர், கோவை ராமகிருஷ்ணனும் மணியரசனும் அதில் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள், நானெல்லாம் எங்கள் இயக்கம்லாம் அதில் இருக்கிறோம். அது சார்பில் எந்த இயக்கத்திலையும் சீமான் கலந்து கொண்டதே கிடையாது. 3 தூக்கு என்ற உத்தரவு வந்தபோது இதற்கு எதிராக ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை எம்ஜிஆர் நகரில் நடத்தணும்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம். நெடுமாறன் இருக்கிறாரு, வைகோ இருக்கார், எல்லாம் இருக்கார். வைகோ அந்த பொதுக்கூட்டம் முழுவதும் நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன், நீ எல்லாரும் வந்து பேசுங்க. அப்போ நான் ஒரு யோசனை சொல்கிறேன், சீமானை இதுக்கு அழைக்கலாம், அவர் இங்கே வரலனாலும் பரவாயில்ல, அழைக்கலாம். யார் அழைக்கிறது?
அப்போ குளத்தூர் மணியும் நானும் பொறுப்பேற்றுக்கிட்டோம். நாங்கள் அவரை அழைத்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னோம். 2 பேரும் அவரை வீட்டில் போய் பார்த்தோம். நீங்கள் 2 அண்ணன் வந்திருக்கும் போது நான் எப்படி மாட்டேன், நான் வந்துடுறேன் என்று அவர் சொன்னார். நான் சொன்னேன், 2 அண்ணன்களுக்காக அல்ல, தூக்கில் தொங்க போகிற 3 அண்ணன்களுக்காக நீங்கள் வாங்க. இதான் நான் சொன்ன பதில். ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் எப்படி வராமல் இருப்பேன். வரல அவர் அந்த கூட்டத்துக்கு. அப்போ இவ்வளோ விஷயம் சொன்னார் இல்லைங்கய்யா, அவ்வளோ சொல்லிட்டு வரலையா அதுக்கப்புறம்? அதான் வர்றேன்னு எங்கள்கிட்ட சொல்கிறாரு, வரல. அவருக்கு பதிலாக ஒருத்தர் அனுப்புகிறார், பேராசிரியர் தீரன்னு அனுப்புகிறார். அதுக்கு என்ன காரணம் அது அவர் தான் சொல்லணும். குளத்தூர் மணி கூட வேடிக்கையாக சொன்னார், வைக்கவும் நீங்களும் ஒரு மேடையில் நிற்க மாட்டீங்கன்னா 2 மேடை கூட போட்டு தர்றமே அப்படின்னு கூட சொன்னார். வேற ஒரு கான்டெக்ஸ்டில் சொன்னார். ஆனால் எதுக்குமே அவர் இதாகலை. இதை எதுக்கு சொல்ல வர்றேன், நீங்கள் என்ன செயல்பட்டீர்கள், ஈழத்துக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள், பிரபாகரன் பெயரை ஓட்டு கேட்கிற இடத்துல பயன்படுத்தலாமா? இவர் இப்போ சொல்கிறாரு, ரொம்ப நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்துனீங்க. பெரியாரையும் சொல்லி நீங்கள் ஓட்டு கேளுங்க, பிரபாகரனை சொல்லி ஓட்டு கேளுங்க. பெரியாரோ பிரபாகரனோ ஓட்டு அரசியலுக்கான ஆட்களே இல்லையே. பிரபாகரன் தமிழீழ போராட்டத்தினுடைய ஒரு சில கட்டங்களில் தேர்தலில் ஒரு சில குழுக்களை போட்டியிட செய்ததுண்டு, மக்கள் ஆதரிக்குமாறு கட்டளையிட்டதுண்டு. 2004 தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரபாகரன் ஆதரவோடு தான் வெற்றி பெற்றது. பெரியார் 52 கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஆதரித்து அறிக்கை கொடுத்தார். அன்னைக்கு திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஆதரிச்சிச்சு. 57, 62, 67 3 தேர்தலிலும் காமராசர் தலைமையிலான காங்கிரஸை பெரியார் ஆதரித்தார். ஆனால் பெரியார் எப்போ போய் வேட்பாளராக நின்றார்? பெரியாரை சொல்லி யார் போய் ஓட்டு கேட்டாங்க? எதுவும் கிடையாது. பெரியாரை சொல்லி ஓட்டு கேட்பது என்பது, பிரபாகரனை சொல்லி ஓட்டு கேட்பது என்பது திருவிளக்கின் நெருப்பு திரியை வீடி பற்ற வைப்பதற்கு பயன்படுத்துவதாகும். இந்த கேவலமான செயலை சீமானால் மட்டும்தான் செய்ய முடியும். வேறு யார் செய்தாலும் அது இழிவான செயல். நீங்கள் தனியாக வச்சிருங்க. நீங்கள் பிரபாகரனா அவரை எங்கே போட்டணுமோ அங்கே போட்டுருங்க, எங்கே தூக்கி பேசணுமோ பேசுங்க. அவரை கொண்டுட்டு ஓட்டுக்களத்தில் இறக்காதீங்க. அப்போ இந்த இடத்துல சீமானுக்கு ஒரு சூழ்ச்சி திட்டம் இருக்குது. அது என்ன? பெரியாரை பேசினால் கடவுள் மறுப்பை பற்றி பேசுவாங்க, இந்து மத எதிர்ப்பை பற்றி பேசுவாங்க. எனவே கடவுள் மறுப்பையும் இந்து மத எதிர்ப்பையும் இந்த திமுக பேசினால், அல்ல சீமானுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் பேசினால், அதன் மூலம் கடவுள் பற்றும் மதப்பற்றும் உள்ள மக்களின் வாக்குகளை தன் பக்கம் சேர்த்து கொள்ளலாம். பிஜேபி ஆதரவு மனநிலை கொண்டவர்களை தனக்கு ஆதரவாக திரட்டி கொள்ளலாம். இதுதான் திட்டம். இது பாரதிய ஜனதா கட்சி போட்டு கொடுத்த திட்டமாகத்தான் இருக்கணும். ஏன் அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் எந்த கட்சியும் போட்டி போடாதீங்கன்ட்டாங்க, சீமான் மட்டும் நீ கேட்டுன்ட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? திமுகவுக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கிறவர்கள் எப்பயுமே சிறுபான்மை தான். ஆனால் இந்த கட்சிக்கு எதிராக அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறவர்கள் பெரும்பான்மை அவங்க தான். இப்போ திமுகவுக்கு ஆதரவாக தான் நாங்கள் வாக்களிப்போன்னு இருக்கிறது ஒரு சிறுபான்மை கூட்டம். ஆனால் பாஜகவுக்கு எதிராக திமுகவுக்கு வாக்களிப்பார்கள், அதிமுகவுக்கு எதிராக பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள். அதே போல் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறது ஒரு சிறு கூட்டம் தான். ஆனால் திமுகவை எதிர்த்து அவங்களுக்கு வாக்களிப்பார்கள். இந்த நெகட்டிவ் ஓட்ஸுங்கிறது தமிழ்நாட்டில் மிக அதிகம். இப்போ அவங்க கணக்கு என்னன்னா, திமுகவுக்கு எதிரான வாக்குகள், அது பாஜகவுக்கு விழ வேண்டிய வாக்கு, அதிமுகவுக்கு விழ வேண்டிய வாக்கு, பாமகவுக்கு விழ வேண்டிய வாக்கு எல்லாம் இந்த சீமான் கட்சிக்கு விழும். அது சீமானை ஆதரிப்பதற்காக அல்ல, அது எல்லாமே திமுகவுக்கு எதிரான நெகட்டிவ் ஓட்ஸ், திமுக ஆட்சி மீதான எதிர்ப்பை காட்டுகிற வாக்கு. அப்போ இயல்பாக என்ன ஆகிடும், சீமான் பெறக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கை உயரும். அப்போ இதை சொல்லி என்ன பண்ணலான்னா, பெரியாரை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியும், பெரியாரை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவு இருக்கிறது என்று காட்டிக்கொள்ள முடியும். இந்த திட்டத்தோடு தான் அவர் இந்த பெரியாரை சொல்லி ஓட்டு கேளுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றார். அதே போல் பிரபாகரனை சொல்லி இங்கே ஓட்டு கேட்க வேண்டிய தேவையே இல்லை. அவருக்கும் ஓட்டு அரசியலுக்கு என்ன தொடர்பு இருக்குது? அது தமிழ்நாட்டு ஓட்டு அரசியலுக்கும் எந்த தொடர்பு இருக்குது? தமிழ்நாட்டு அரசியலில் பிரபாகரன் தலையிட்டதே கிடையாது. ஒன்றே ஒன்று தான் சொன்னார், தமிழ்நாட்டு அரசுக்கு இறைமை இல்லை என்பது எனக்கு தெரியும். இந்தியாவுக்கு வெளிநாட்டு அமைச்சர் இருக்கார், தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டு அமைச்சர் இருக்காரா? அப்போ இது தெரியும் எனக்கு நல்லா. ஆனால் நான் எதிர்பார்க்கிறது என்ன என்றால், யார் முதலமைச்சராக வந்தாலும் தமிழ்நாட்டு உணர்வுகளை நீங்கள் எதிரொலிக்க வேண்டும். அன்னைக்கு அவர் சொன்ன கணக்கு 6.5 கோடி தமிழர்களின் உணர்வுகளை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுக்கு மேலே எங்களுக்கு இந்த கட்சிக்கு ஆதரவு, அந்த கட்சிக்கு எதிர்ப்பு என்றெல்லாம் இல்லை. இங்கே இருந்தார்ல பிரபாகரன், இதே தமிழ்நாட்டில் எவ்வளோ காலம் வாழ்ந்தார். என்னைக்காவது நீங்கள் இன்னாருக்கு ஓட்டு போடுங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்? ஒருபோதும் இல்லை. அதுதான் உண்மை. அப்போ அவரை எப்படி ஓட்டு அரசியலை கொண்டு இவர் நிறுத்துவார்? பிரபாகரனை சொல்லி ஓட்டு கேட்பது தவறு.
பெரியாரை எதிர்த்து ஓட்டு கேட்பது தவறு. இந்த 2 தவறுகளையும் வெறும் பெரியாருடைய வார்த்தையில் சொன்னால் வாக்கு பொறுக்கியாகிய சீமான் இந்த முறையை கையாள. அதான் உண்மை. இப்போ அந்த பேட்டியில் சந்தோஷ் அவர்கள் குறிப்பிடும்போது என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, இப்போ சீமான் வந்து அந்த சந்திப்பிற்கு முன்னாடி 2008 அங்கே போய் பிரபாகரன் அவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் மேடைகளில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளராக இருந்தார். அவரை இங்கே இப்படி ஒரு பேச்சாளர் இருக்காரு, இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை அங்கே தமிழ்நாட்டில் போய் சொல்கிறதுக்கு மேபி இதுக்கப்புறம் வந்து அவர் பயன்படலாம், உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரை இங்கேருந்து அங்கே பரிந்துரை செய்ததில் முக்கியமான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு, கொளத்தூர் மணி, அதில் வந்து அவருடைய பெயரையும் குறிப்பிடுகிறார். நானும் இதில் வந்து ஒரு சில பாவங்கள் செய்த நபராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறிப்பிடுறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈழத்துக்கு ஆதரவாக ஒருத்தர் நல்லா பேசுகிறாரு, அவரை தமிழ்நாட்டில் மேடைகளில் பயன்படுத்தி ஈழப்போருக்கு ஆதரவு திரட்ட வேண்டும் என்று கருதுவதில் எந்த தன்னல நோக்கமும் இல்லையே. அதையே குற்றம் பாவம்னெல்லாம் கருதணும். அதை இவரும் செஞ்சிருந்தால் நல்லது தான். இன்றைக்கி இவர் இப்படிலாம் செய்ய போகிறாருன்னு மணிக்கு தெரியுமா, அல்லது இவருக்கு தெரியுமா, வன்னியரசுக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லையே. பிற்காலத்தில் அவர் மாறி போயிட்டாருங்கிறதுக்காக நாங்கள் அன்றைக்கி பாவம் செஞ்சிட்டோம்லாம் கருத வேண்டியல. சீமானுக்கே பிற்காலத்தில் தான் இப்படி ஆக போகிறோம் என்று அவருக்கே தெரியாது, அப்புறம் எப்படி இவங்களுக்கு தெரியும்? அதனால் அது ஒன்றும் அப்படி தவறாக நம்ம கருத வேண்டியதில்லை. அதில் வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பார், கொளத்தூர் மணி அவர்கள் வந்து ஃபோன் பண்ணாங்க, ஒருத்தரை வந்து சந்திக்கிறதுக்காக இது பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கே போன இடத்துல வந்து நெடுமாறன் ஐயா அவர்கள் அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுடைய மக்கள் பூங்குழலி அவங்கள கூட இருந்தாங்க. அப்போ வந்து சீமான் வந்து அவங்க கூட வந்து ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்தார். கேட்டப்போ வந்து இவருடைய பெயர் வந்து ரூபன், கரும்புலி இதில் இருக்கிறாரு, பணம் கேட்குறாரு, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்டார். நாங்களும் வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து இல்லை, அது வந்து இது போய் இப்படி ஒரு நபரே இல்லைங்கிறத நான் வந்து சொன்னேன், ஆனால் யாருமே நம்பலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் சொன்னார். இப்போ பணத்தை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னார். இது எந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. இது தெரியாத விஷயத்தை பற்றி நான் எப்பயும் பேச மாட்டேன். அதுக்குள்ளே நம்ம தெரியாத விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. சரிங்க, அது அவங்க பொறுப்பு. அவங்க பார்த்து அது உண்மைனா அவங்க நிரூபிக்கணும், இல்லை தான் சொல்கிறது தான் உண்மைனா அது இவர் நிரூபிக்கணும். ஆனால் எனக்கு சீமான் அந்த இடத்தில் நடந்தவை பற்றி சொல்வது பொய்யாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் எனக்கு அந்த கவலை இல்லைங்கிறான். எனக்கு தேவை சீமானின் அரசியல் தான். சீமான் காசு வாங்கினாரா கொடுத்தாரா இதுக்குள்ளே நம்ம போக முடியாது. அதுக்கு அவர் தான் விளக்கம் சொல்லணும். அவர் விளக்கம் சொல்லி கொள்ளட்டும், நம்புகிறவங்க நம்பட்டும், நம்பாதவங்க போகட்டும். அதனால் எனக்கு அந்த கவலையே இல்லை. நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு என்ன அரசியல் செய்கிறீர்கள், பிற்காலத்தில் என்ன செய்வீர்கள்? நீங்கள் ஈழத்துக்கு ஆதரவாக உருப்படியாக எதுவும் செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் பெரிய கேடு செய்திருக்கிறீர்கள், செய்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் இவன் தெலுங்கு இவன் மலையாளின்னு அவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்து சொல்லிக்கிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற பேச்சு இருக்கு பாருங்கள். தமிழ்நாட்டை பிளவுபடுத்துவது. நம்ம கணிசமான மக்களை ஒரு வீட்டு தாய்மொழியாக ஒரு மொழி பேசினாலும் நாட்டில் பொதுவாக தமிழர்களாக வாடுகிறவர்களை, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டுக்கு தொண்டு செய்கிறவர்களை எல்லாம் நீங்கள் அவர்களுடைய பிறப்பின் அடிப்படையில் வேறுபடுத்தி பார்க்குறீங்கன்னா இது என்ன பிரபாகரன் பார்வையா? வைகோவை தெலுங்கர் என்று என்றைக்காவது பிரபாகரன் கருதினாரா? கோவை ராமகிருஷ்ணனை தெலுங்கர் என்று பிரபாகரன் என்றைக்காவது புறக்கணித்தாரா? நீங்கள் பிரபாகரன் என் தலைவர், என் தலைவர், எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன்னு சொல்லிட்டு அவருடைய கொள்கைக்கு நேர்மாறான ஒரு கொள்கையை தமிழ்நாட்டில் பயன்படுத்தி இளைஞர்கள் மனதில் நஞ்சை விதைக்கிறீர்கள். நம்ம முகநூல்லாம் எழுதுகிறோம், ஒருத்தர் கேட்குறான் நீ தெலுங்கனான்னு கேட்குறான். தெலுங்கனா இருந்தால் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். தெலுங்கனை பிறப்பது குற்றமா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே. ஒரு கன்னடனாக பிறந்த சீனிவாச ராவ் இந்த தமிழ்நாட்டில் திருத்துறைப்பூண்டியில் கீழத்தஞ்சையில் அவர் தலித் மக்களை அணிதிரட்டி சங்கமாக்கி போராடினார், சவுக்கடி சாணிப்பாலை ஒழித்தார். நீங்கள் சீனிவாச ராவ் கன்னடத்துக்காகவா செஞ்சார்? தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே செஞ்சார். அதனால் இது யார் எங்கே பிறந்தாங்க என்ன மொழிக்காரங்க என்பது பொருட்டே அல்ல. அதை பேசுவது சீமான் தமிழ் தேசியத்துக்கு செய்கிற பெரிய தீங்கு. இதுதான் முக்கியம். அவர் காசு வாங்கினார், படம் எடுத்தார், பொய்ப்படம் தயாரித்தார் என்பதையெல்லாம் விட இதைத்தான் நான் முக்கியமாக கருதுகிறேன். அவர் பொய் தேசியத்தை வளர்க்கிறார் என்பதுதான் முக்கியம். பொய் படம் எடுத்துக்கிட்டாருங்கிறது முக்கியம் இல்லை. திமுகவை சார்ந்த ராஜீவ்காந்தி அவர்கள் இது தொடர்பாக குறிப்பிடும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு 6 மாத காலம் சீமான் அங்கே போய் இருந்தாங்க. அங்கேருந்து வந்தது
அந்த நிறைய விஷயங்களை அங்கே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்களுடைய பதுங்கு இடங்களாக இருக்கட்டும், போர் தளவாடங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய தளபதிகள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உளவு பார்த்து சிங்கள அரசுக்கு அவர் தான் வந்து தகவல் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமாகத்தான் வந்து தமிழீழம் வந்து முழுமையாக அளிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இங்கிருந்தும் கூட நிறைய நபர்கள் போனாங்க வந்தாங்க, அப்பெல்லாம் கூட தமிழீழம் இருந்தது. ஆனால் சீமான் இது மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் தமிழீழம் முழுமையாக அளிக்கப்பட்டதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மைங்க ஐயா? யானறியேன். ஒரே ஒன்று தெரியும் எனக்கு. சொல்லுங்க. அன்றைக்கு தமிழீழத்தில் இன அழிப்பு நிறைவேறுவதற்கு காங்கிரஸ் திமுக கூட்டரசு உடந்தையாக இருந்தது. இதை பற்றி ராஜீவ்காந்தி என்னங்க சொல்றாரு? அன்றைக்கு யாரு இலங்கை இராணுவத்துக்கு பயிற்சி கொடுத்தது யாரு? ஆயுதம் கொடுத்தது யாரு? பணம் கொடுத்தது யாரு? ஐநாவில் ஆதரித்தது யாரு? சீமானை சொல்லி இதெல்லாம் மறைச்சிட முடியுமா? சீமான்கிற ஒரே ஒரு ஒற்றை நபர் ஒரு இன அழிப்புக்கே காரணமாக இருந்துட முடியுமா? அது ஒரு ஃபேக்டர். அது வந்து ஒரு காக்கா நரி கதை மாதிரி ஈழப் போராட்டத்தை வர்ணிக்கக்கூடாது. இவனால் கட்டிச்சு அவனால் கட்டிச்சுன்னு. இந்திய வல்லரசு சிங்கள பேரினவாத அரசோடு சேர்ந்து தமிழீழ மக்களை இன அழிப்பு செய்தது. இந்த இன அழிப்பில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பங்கு உண்டு. அதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். இது அன்னைக்கும் இன்னைக்கும் நம்முடைய கோரிக்கை. இதை சீமானை சொல்லி அதெல்லாம் மாற்றிக்க முடியாது. சீமான் தப்பு பண்ணால் சீமானை பற்றி பேசுங்க, பிரச்சனையே இல்லை. அதனால் இவரால் தான் நடந்துச்சு, என்னமோ இவங்க பாதுகாத்த மாதிரி அவரை அழிச்சிட்ட மாதிரி. அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அபத்தம். அது நாம் அப்படி கருதலை. இந்த பழியை திமுக காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ளணும். அவங்களுக்கு தங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு பேச முடியாது. சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் வந்து தன்னுடைய புலனத்தில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தார். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அவர் வந்து சொன்னார். இந்த கூற்றை ஒருவேளை சீமான் சொல்லியிருந்தாரு, அவர் வந்து உண்மையிலே அது மாதிரி வச்சிருந்தாரு அப்படின்னா இந்த கூற்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சமஸ்கிருதம் என்பது ஒரு மொழி, செத்த மொழி. இந்தி என்பது ஒரு மொழி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி மொழி. பெரியார் என்பது ஒரு மொழி அல்ல. எதையும் ஒப்புகிறது. பெரியார் போய் மொழி திணிப்பு சட்டப்படி நடக்குது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதிப்படி மொழி திணிப்பு நடக்குது. இந்த மொழி திணிப்புக்கு எதிராக என்ன சாதிச்சிருக்கு திமுக? போராடி இருக்காங்க. மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். போராட்டத்தின் மூலம் என்ன திருத்தம் கொண்டு வந்தீங்க? அத்தனை வருடங்கள் இந்திய அரசில் உட்கார்ந்துருந்தீங்க, அமைச்சர் பதவி வகிச்சிங்க. இந்த மொழி திணிப்புக்கு எதிராக நீங்கள் என்ன செஞ்சீங்க? மாநில அரசை இத்தனை ஆண்டுகள் 67 தொடங்கி இன்று வரைக்கும் திமுகவை அதிமுக மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்தி மொழி திணிப்பு, சமஸ்கிருத மொழி திணிப்புக்கு எதிராக நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? எதுவும் இல்லையே. இந்த மொழி திணிப்புகளுக்கு எதிராக, இதற்கு தீர்வாக தந்தை பெரியார் எழுப்பிய முழக்கம்தான் தமிழ்நாடு தமிழருக்கே. அந்த முழக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா? கலைஞரோடு நான் 1 மணி நேரம் பேசினேன் 89ஆம் ஆண்டு முரசொலி அலுவலகத்தில் உட்கார்ந்து பேசும்போது அவர் என்கிட்ட சொன்னார், தமிழ்நாடு தமிழருக்கே என்பது பெரியார் கொள்கை, எங்கள் கொள்கை அல்ல. கலைஞர் என்கிட்ட சொன்னார். இது தியாகம், இது ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிடமே சொன்னார், வேண்டாம், ஆன் ரெக்கார்ட் எழுதுங்க, இதையும் நீங்கள் வெளியிடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்கு அதை சொன்னார்னா, முரசொலி அடியார்னு அந்த கட்சியில் இருந்தவர், முரசொலி இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தவர். அவரை ஜெயிலில் வந்து அடித்து நொறுக்கி உதச்சிட்டாங்க. அவரை கைது செய்தது எப்போன்னா திமுக ஆட்சியில் தான். ஏன் நீங்கள் அவரை கைது பண்ணீங்கன்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், பெருஞ்சித்திரனார் தலைமையில் தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கத்தோடு ஊர்வலம் நடத்த போகிறோன்னு சொன்னார். நீ நடத்தினா நான் கைது பண்ணி உள்ளே வைப்பேன்னு சொன்னேன். யார்? கலைஞர் சொல்கிறார். ஏன்னா அது நம் கொள்கை அல்ல. திமுக அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும்னு நீ விரும்புனீன்னா பொதுக்குழுவில் தீர்மானம் கொண்டு வா, பொதுக்குழு ஒத்துக்கொண்டால் நானும் ஒத்துக்கிறேன் என்று நான் அவர்கிட்ட சொன்னேன். இல்லைன்னு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க போய் ஊர்வலம் நடத்தினாங்க. அப்போ தான் அவங்கள கைது பண்ணி உள்ளே வச்சுச்சு, உள்ளே அவரை அடித்தாங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அவர் என்ன காரணமாக சொல்லி அவங்க அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு நானும் பொறுப்பு கிடையாது. நான் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து சிறையில் இருக்கிற ஒவ்வொரு கைதியையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இருந்திருக்கிறீங்க, நான் முதலமைச்சராக இருந்து உங்களுக்கே நல்லா தெரியும் என்று அவர் திருப்பி சொன்னார். இதுதான் உண்மை. அதனால் இதையும் அதையும் சம்மந்தப்படுத்தி பேச வேணாம். சீமானை சாக்கிட்டு எல்லா குற்றங்களையும் மறைக்கிற முயற்சி செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சீமான் பெரியாரை தாக்குகிறார். அண்ணாவை தாக்கலை, இவரை தாக்கலை, மற்றவை தாக்கலை, அவர் பெரியாரைத்தான் குறி வைக்கிறார். ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியல் பிதாமகன் பெரியார் தான், பெரியாரை குறி வைக்கிறார். நான் கேட்குறேன், சீமானை விட்டுருங்க, நீங்கள் பெரியாருடைய தமிழ்நாடு தமிழருக்கே கொள்கையை திமுக ஒத்துக்கொள்கிறதா? நீங்கள் தமிழ்நாடு விடுதலைக்காக உழைக்க போகிறீங்களா? இல்லை.
அப்படி இருக்கும்போது சீமானை சாக்கிட்டு நீங்கள் உங்களுடைய குறைகளை மறைத்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்கிறேன். கருணாநிதி அவர்களே வந்து அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொன்னீங்க. அப்படி இருக்கும் போது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த அப்போ கையில் எடுப்பாங்களாமே அந்த அளவுக்கு? அதான் நீங்கள் அவங்க பொறுத்த வரைக்கும் இப்பயும் தெளிவாக இருக்கிறாங்க. கடைசியாக நடந்த திமுகவினுடைய பவள விழா மாநாட்டில் காஞ்சிபுரத்தில் பேசுகிற போது ஸ்டாலின் என்ன சொன்னார்? இந்த 75 ஆண்டுகளை கடந்துட்டோம், திமுக 100வது ஆண்டை கொண்டாடுகிற போது அந்த விழாவிற்கு முன்னதாக அண்ணாவின் கொள்கைப்படி தமிழ்நாடு சுயாட்சி பெறும், மாநில சுயாட்சியை அடைவோம், அரசமைப்பு சட்டத்தை திருத்தி மாநில சுயாட்சி அடைவதற்கு வழி செய்வோம். அப்போ நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு விடுதலை கொள்கை திமுகவினுடையது இல்லை என்பதை தெளிவாக அறிவிச்சிட்டீங்க. அண்ணா செய்த மாற்றம் தான். அவர் செய்த மாற்றம் திராவிட நாடு விடுதலையை கைவிட்டாங்க. காரணங்கள் இருந்தாலும் நாங்கள் அந்த கோரிக்கையை கைவிட்டோம். பதிலுக்கு மாநில சுயாட்சி அடைவோம். நாங்கள் இந்த மாநில சுயாட்சி அடைவதற்காக ராஜமன்னார் குழு போட்டிங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றினீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, மாநில சுயாட்சியினுடைய திசையில் திமுக எடுத்து வைத்திருக்கிற அடிகள் என்ன? என்ன முன்னேற்றம்? 4 ஆண்டு ஆச்சு, நீட்ட அசைக்கும் இல்லை. மாநிலத்தினுடைய நிதி மென்மேலும் பறிபோய் கொண்டிருக்கிறது. மாநில அதிகாரங்களை மென்மேலும் டெல்லி பறிக்கிறது. நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் நிற்கிறீங்க. இப்போ எப்படி இன்னும் 25 வருஷத்தில் சுயாட்சி அடைய போகிறீங்க? வாட் இஸ் த ரோட் மேப்? அதுக்கான சாலை வரைபடம் என்ன? ராஜீவ்காந்தி கொஞ்சம் கேட்டு சொல்லட்டும், ஸ்டாலின்கிட்ட கேட்டு என்ன பாதையில் நம்ம போக போகிறோம், எந்த வழியாக போனால் இது கிடைக்க போகுது, இன்னும் 5 வருஷத்தில் என்ன முன்னேற்றம், 10 வருஷத்தில் என்ன முன்னேற்றம்? திடீர்னு 100வது ஆண்டு வரும்போது வந்து குதிச்சிருமா இது? அப்படிலாம் வராதில்லை. அதனால் இந்த விமர்சனங்களில் இதெல்லாம் சீமான் இந்த விமர்சனம்லாம் வைக்கிறதே இல்லை. அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், நான் முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும். உட்கார்ந்தா எல்லாம் தீர்ந்துடும், ஒரு நாளில் தமிழ்நாடே மாறி போயிடும். அது நம்மளும் விமர்சிப்போம், எல்லாம் சரி. ஆனால் அது தனி. சீமான அரசியலை இனிமேல் எடுபட போவதில்லை, இதோட முடிஞ்சு. அவர் பெரியாரை தொட்டு பிரபாகரனை தொட்டு எல்லா குழப்பத்தையும் பண்ணி உலகத் தமிழர்கிட்டேருந்து தனிமைப்பட்டுட்டார், தமிழ்நாட்டு தமிழர்கிட்டேருந்து தனிமைப்பட்டுட்டார். கொஞ்ச காலத்துக்கு இந்த ரசிக மனப்பான்மையுள்ள ஒரு இளைஞர் கூட்டம் பின்னால் சுத்தம், அது கொஞ்ச நாளில் காலியாகிப்படும், அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அது தமிழ்நாட்டோட அரசியலே தீர்மானிச்சிடாது. அவர் சீமானிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக தமிழ்நாட்டில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம், அல்லது சீமான் என்ன பெரியாரிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக போராட்டத்தை நினைச்சுக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம சீமான்கிட்டேருந்து விடுதலை பெறுவதற்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்ம டெல்லியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக போராடிட்டு இருக்கிறோம். இந்திய அரசுக்கு எதிரானதான் நம்முடைய போராட்டம், சீமானுக்கு எதிரான போராட்டம் அல்ல இது. இந்த புரிதல் வேண்டும் நமக்கு. இதை நீங்கள் சீமானை காட்டி திசை மாற்றக்கூடாது. சீமான் வந்து ஒரு சில இடங்களில் குறிப்பிடும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, வந்து இது பெரியார் மண்ணுன்னு வந்து எல்லாருமே குறிப்பிடுறீங்க. பெரியாரே ஒரு மண் தான், இது பெரியார் மண் கிடையாது, இது தீரன் சின்னமலை மண், இது இவருடைய மண் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில உதாரணங்களை வந்து குறிப்பிடுறாரு. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? சும்மா வெறும் சொற்சிலம்பம் வார்த்தைகளை வைத்துக்கொண்டு விளையாடுறாரு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலத்தில் சமணம் பௌத்தம் மேலோங்கி திகழ்ந்தன. அதற்கு பிறகு வரக்கூடிய காலத்தில் வந்து இந்து மதம் மேலோங்கி திகழ்கிறது, ஆரிய பார்ப்பனியும் வலுப்பெற்றது. அதை எதிர்த்து இயக்கம் நடத்தியவர்கள் அயோத்திதாசர் இருக்கிறாரு, ரெட்டமலை சீனிவாசன் இருக்கிறாரு. இந்த இந்துத்துவ எதிர்ப்புக்கான தத்துவ வழிகாட்டியாக அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறாரு. பல்வேறு தலித் இயக்கங்கள் இருக்குது, தனித்தமிழ் இயக்கம் இருக்குது. எல்லோருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கிறது. பெரியாருடைய பங்கு மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்து நிற்பது என்ன காரணம்னா, ஒரு நீண்ட கால பகுதியில் இவர் தான் முன்னுக்கு நிற்கிறார். இந்துத்துவத்தோடு சமரசம் இல்லாமல், தில்லி ஆதிக்கத்தோடு சமரசம் இல்லாமல், சமஸ்கிருத திணிப்போடு சமரசம் இல்லாமல் தொடர்ந்து விடாப்புடியாக கடைசி மூச்சு வரை எதிர்த்து போராடியவராக பெரியார் இருக்கிறார். எனவே பெரியாருக்குரிய இடம் மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுறதில்லை. ஆனால் பெரியார் தான், அந்த காரணத்தினால்தான் இந்த தமிழ்நாட்டில் இந்த அரசியல் இன்றைக்கி நம்ம நடைமுறை உதாரணத்தை வச்சு பார்க்குறோம். இந்திய அரசு இந்துத்துவம் மோடி அமித்ஷாவால் அவர்களால் என்ன பண்ண முடிஞ்சிருக்குன்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் அவங்களால ஊடுருவ முடிஞ்சிச்சு. மராட்டியத்தில் அவங்க சிவசேனையை உடைச்சி உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. சரத்பவாருடைய தேசிய காங்கிரஸை உடைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க என்ன செஞ்சாலும் எடுபட மாட்டாங்க. மோடி அத்தனை முறை இங்கே வந்துட்டு போனார். இன்னும் சொல்ல போனால், நான் அடிக்கடி சுட்டி காட்டுவது, தாராபுரத்தில் எல்முருகனுக்கு ஆதரவாக நடந்த பொதுக்கூட்டத்தில்
பெரியார் ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி என்று இதே மோடி பேசினார். இங்கே வந்து மோடியை பற்றி பேசாதீங்கன்னு யார் அவர் அதுக்கு பிறகு நிறுத்தினாங்கன்னு நமக்கு தெரியாது, பேசினார். ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் தமிழ்நாட்டில் அவர்களால் காலூன்ற முடியவில்லை, கால் விரலூன்றவும் முடியவில்லை. அதனால்தான் இதுக்கு காரணமாக இருக்கிற அளவுக்கு தமிழ் மண்ணை பக்குவப்படுத்திய இயக்கம் பெரியாருடைய இயக்கம். அவர் ஒரு நபர் இல்லை, அவரை சுற்றிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு அந்த பங்கு இருக்குது, மற்றவர்களுக்கு அவரவருக்குரிய பங்கு இருக்குது. அந்த பெரியார் முதன்மை பங்கு வைத்த காரணத்தினால் பெரியார் மண் என்று அழைக்கிறோம். அதில் எந்த தவறும் இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க.